இடையே ஏற்பட்ட மோதலில் 3 பேர் கொல்லப்பட்டதால் அங்கு பதற்றம் நிலவுகிறது. உதயகிரி அருகே கோத்தர மாரணஹள்ளி என்ற இடத்தில் மசூதி கட்டப்படுவதாக கூறி கூலியம்மா கோயில் அறக்கட்டளை சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு தடை உத்தரவு பெறப்பட்டது. இது ஒரு பிரிவினரிடையே ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நேற்று இரவு மர்ம நபர்கள் சிலர் பன்றியை கொன்று வழிபாட்டு தலத்தினுள் வீசியதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து இன்று நடைபெற்ற பேரணியின் போது பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து ஏற்பட்ட வன்முறையில் மற்றொருவரும் கொல்லப்பட்டார். இதையடுத்து இரு பிரிவினரும் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டது. இதனால் பதற்றம் அதிகரித்ததை தொடர்ந்து அங்கு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு படையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மோதல் காரணமாக உதயகிரியில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மைசூரில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் இன்று மூடப்பட்டன. இருப்பினும் நிலைமை கட்டுப்பாடாக கர்நாடக அரசு அறிவித்திருக்கிறது. இரு பிரிவு தலைவர்களுடன் நடத்தி அமைதியை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இரு மாநில அரசுகளும் பேச்சுவார்த்தை